எங்க அப்பா அவருடைய நண்பர் இஸ்லாமிய நண்பர் சிந்தாமதார்னு அவருக்கு பேர். பெரிய பணக்காரர். எங்க அப்பா ஜவுளி கடை வச்சிருந்தார். நான் அங்கே கடையில் தான் இருப்பேன். அவர் வருவார், எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பார். அவர் ஒரு பெரிய பணக்காரர். சிங்கப்பூரில் அவருக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் இருந்தது. பெரிய பணக்காரர் இருந்தார். பாருங்க, எல்லாம் ஒரு காலத்தில் அப்படியே போயிடுச்சு. பெரிய பணக்காரராக இருந்தவர் பெரிய ஏழையா போட்டார். எங்க அப்பா கிட்ட சொன்னார், எங்க அப்பாவோட எங்க அண்ணனுடைய மாமனார் கொஞ்சம் வசதியானவர். அவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி கொடுங்க, மீண்டும் நான் அந்த கான்ட்ராக்டை எடுத்து சம்பாதிச்சிருவேன், கொண்டு வந்து தர்றேன்னு எங்க அப்பாட்ட சொல்றார். 1 லட்சம் ரூபாயெல்லாம் கொடுப்பேன். நான் சொல்றது எவ்வளவு காலத்துக்கு முந்தி. அப்போ 1 லட்சம் ரூபாய்னா ஒரு 10 கோடிக்கு சமம். கொடுப்பார் ஐயா அப்படின்னாரு. வாங்க போய் கேட்போம். அவர் என்ன பண்ணார், 1 லட்சம் ரூபாய் இவருக்கு கடன் கொடுத்துட்டார். எங்க அப்பாவை நம்பி கொடுத்துட்டார். நோட்டு எழுதி வாங்கிட்டு கொடுத்துட்டார். வந்துட்டார். சார் 3 வருஷத்துல அது நோட்டு காலாவதி ஆயிடும் இல்லையா? 3 வருஷமும் ஆயிட்டு இன்னும் 1 பைசா கூட அவரால் கொடுக்க முடியல. வந்தார். எங்க அப்பாவை அழைச்சிக்கிட்டு அவர் வீட்டுக்கு போனார். ஓய், பணம் தான் கொடுக்க மாட்டேங்கிற, வரவு வச்சாவது குடியா, ஒரு 500 ரூபாய் வரவு வச்சு குடியா அப்படின்னார். அதுக்கு அந்த சிந்தாமதார் சொன்னார், 500 ரூபாய் வரவு வச்சிடுவேன், 500 வேணும்ல, அதே இல்லையே, 500 என்கிட்ட இல்லையே. ஐயா நீங்க போங்க, நான் பணம் வந்தா கொண்டு வந்து தர்றேன், போங்க, இப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்லை. கண்ணாபுலன்னு திட்டுறார். இவரு பணம் கொடுத்தவர் கண்ணாபுலன்னு திட்டுறார். அவர் அதை கவலையே படல. நீங்க திட்டுறது பூரா நியாயம், நான் வாங்கிட்டு கொடுக்கல அதனால திட்டுறீங்க, என்னால முடியல, பணம் வந்தா தர்றேன் போங்கட்டார். திட்டிவிட்டு இவர் வந்துட்டார். சார் சரியா 7 வருஷம் ஆகிட்டு. அதுக்கு பிறகு அவருடைய மாப்பிள்ளை அதே மாதிரி சிங்கப்பூருக்கு போய் அதே கான்ட்ராக்ட் எடுக்கிறார். பெரிய பணம் வந்துட்டு, வருமானம் வந்துட்டு. முத இவருக்கு ஒரு செக் அனுப்புறார் சிங்கப்பூர்ல இருந்து 7 லட்சம் ரூபாய். அந்த சிந்தாமதார் என்ன பண்ணார், எங்க அப்பா வந்து கூப்பிட்டார். போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து, வாங்க வாழ்மங்கலம், அவர் ஊர் சின்ன கிராமம், வாங்க வாழ்மங்கலத்துக்கு போவோம்னார். குதிரை வண்டியில 2 பேரும் போறாங்க. என்னன்னு எங்க அப்பாவுக்கும் தெரியாது. கொண்டு போய் இந்த பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தார். 7 லட்சம் ரூபாய இதோ இருக்குன்னார். என்னையா இவ்வளவு பணம்னார். நான் அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிட்டேன், முத எவ்வளவு பணம் வருதோ அதை கொண்டு போய் நான் அவருக்கு கொடுக்கணும், வாங்கின கடனை கொடுக்க முடியலேன்னு வேண்டிக்கிட்டேன். முத 7 லட்சம் வந்திருக்கு, அது உங்களுக்குன்னார். இவ்வளவு வேண்டாம் ஐயா, நீயே பாவம் கஷ்டப்பட்டிருக்க, நான் 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிறேன், பாக்கிய நீ அல்லாஹ் கிட்ட நான் சொல்லிட்டேன். அல்லாஹ்ட்ட சொன்ன முதலியார் திட்டிட்டு போறார். அவர் நியாயம் திட்டினது, ஆனால் பணம் வந்தா முத அவர் கடனை தான் கொடுப்பேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். இறைவன் நான் துவா பண்ணிக்கிட்டேன், அதன்படி வந்தது. 7 லட்சத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டார். சார் வாங்கவே இல்லை, திரும்ப வந்துட்டார். ஒரு வார்த்தைக்கு உள்ள மதிப்பு அவருக்கு இன்னுமே கொடுக்க வேண்டியதே இல்லை. நோட்டெல்லாம் காலாவதி ஆயிட்டு, கேட்கறதுக்கு நியாயம் இல்லை. ஆனால் வாக்கு இருக்குல்ல, கை நீட்டி வாங்கிட்டேன்ல, அதை எப்படி நான் இல்லைன்னு சொல்றது? அந்த நியாயம், அந்த நேர்மை, அந்த தர்மம் இருக்கிற வரை உலகில் மழை பெய்யும்.